வணக்கம் மக்களே. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து யூகே போயிருக்காரு. இந்த சாத்தம் ஹவுஸில் வந்து ஒரு டிஸ்கஷனில் கலந்துட்டு இருக்காரு. இவர் வந்து தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, அந்த காலிஸ்தானி ஆதரவாளர்கள் வந்து வெளியே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்த உடனே அந்த கூட்டத்தில் கலந்துருந்த ஒரு ஆள் என்ன பண்ணுறான், இந்திய கொடியை தூக்கிட்டு அவர் இருக்க காருக்கு நேராக ஓடி வரான். அதுக்கப்புறம் அந்த இந்திய கொடியை கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நாட்டோட மினிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்க அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்கு. நீ எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்தியா சார்பிலும் கடும் கண்டனம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சும்மா ஓடி வந்தார், வேறு ஏதாவது கன்று இல்லை வெடிகுண்டு வச்சிருந்தா என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட தலைவர் உர்சுலா அவங்க வந்து இந்தியா வந்திருந்தாங்க. 9 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்தியா வந்திருக்காங்க ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்காக. இது ஏன்னு எல்லாருக்கும் தெரியும், யூஎஸ் அவங்களுக்கு அப்போஸாக போயிட்டாங்க. சரி, அவங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு வேறு அடுத்த வசதியாக இருக்குது இந்தியா மட்டும்தான். இல்லை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், மற்ற டிஜிட்டல் டெக்னாலஜி பூஸ்ட் பண்ணுறது, நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ இவ்வளோ முக்கியமாக தேவைப்படுற ஒரு நாட்டிலேருந்து ஒரு மினிஸ்டர் வரும்போது அவங்களுக்கான பாதுகாப்பில் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்ததை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நன்றி மக்களே.